இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிஓஏ பற்றி பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் 99 கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் உங்களுக்கு டோட்டலாக 50 மார்க்ஸ், தேரி 50 மார்க்ஸ். அந்த தேரின்றது உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர் கிடையாது. 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் படிக்க வேணாம். 1 மார்க்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரியும் 2 மார்க்ஸ் மாதிரியும் தான் படிக்க போகிறீங்க. அந்த 2 மார்க்ஸுமே உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே போல் 50 மார்க்ஸ் இருக்கும். இந்த 50 மார்க்ஸுக்கு நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு. ஓகே, அதுக்கப்புறம் ஜூனியர் லெவல் தான் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங் நடக்க போகுது. டோட்டலாக உங்களுக்கு 4 பேப்பர்ஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. தேரி ஓரளவு படித்து ஓரளவு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே ப்ராக்டிக்கல் பண்ணுறது தான் அப்படியே தேரியில் இருக்க போகுது. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அந்த 38 எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கவர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் அதிகமாக வெயிட்டேஜ் எதுக்கு கொடுக்கணுன்னா தமிழ் டைப் ரைட்டிங் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் சப்போஸ் கம்ப்யூட்டர் இல்லைனா பரவாயில்ல, லேப்டாப் இருக்கும். ஓகேங்களா? எந்த லேப்டாப் வேணால் இருக்கட்டும். இது போல் ஒரு கீபோர்டு மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 400 to 500 ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். லேப்டாப்பில் அடிக்கிறதுக்கும் கீபோர்டில் அடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கீபோர்டில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் அங்கே எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ஒரு கீபோர்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? லாங்குவேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, ஓகேங்களா, இதுமாரி ஸ்டார்ட் பட்டனுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் டைம் அண்டு லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வரும். இதுக்கு கீழே லாங்குவேஜ், டைம் அண்டு லாங்குவேஜில் இங்கே லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த லாங்குவேஜுன்ற ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் எ ப்ரிஃபரன்ஸ்டு லாங்குவேஜ்னு கேட்கும். ஓகேங்களா? இங்கே நான் ஆல்ரெடி தமிழ் இந்தியாவை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே காட்டுது பாருங்கள், கீபோர்ட்லேயும் காட்டுது ப்ளஸ் விண்டோஸ்லேயும் காட்டுதா. அப்போனா இது ஆல்ரெடி டவுன்லோட் ஆகி இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நார்மலான சிஸ்டமோ கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும், லேப்டாப்பில் எப்படி இருக்குன்னா இது 2 மட்டும் தான் இருக்கும், இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், ஃபாண்ட் தமிழ் இருக்காது. அப்போ நீங்கள் இந்த ஆடுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் தமிழ் கீபோர்டு வச்சுருக்கிறதுனால தமிழில் வருது. ஃபஸ்ட்டு அதை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கீபோர்டாக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் தமிழ் TAMIL தமிழ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழ் இந்தியா இலங்கைன்னு வரும். ஓகேங்களா? இந்த இலங்கை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணலை, அதனால் டிக்காக காட்டுது. இந்தியாவை டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் வச்சுருக்கிறதுனால லைட்டாக காட்டுது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாதப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோடுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுமாரி நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களோட வைஃபை கனெக்ஷனில் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஃபோனில் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நெட் போட்டு வச்சுருப்பீங்க, அதில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு இதில் வைஃபை கனெக்ஷனில் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெட்டு தேவைப்படும் தமிழ் கீபோர்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதை வேர்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்டு தேவைப்படாது, பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெட்டு தேவைப்படும். அதனால் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இங்கே டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். எல்லா விண்டோஸ்லையுமே இப்போ வந்து இந்த தமிழ் 99 கீ அட்டாச் ஆகி தான் வருது. ஓகேங்களா? தமிழ் 99 தொட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் தமிழ் ஃபாண்ட்டில் மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேர்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா? வேர்ட் 2013 ஆல்ரெடி ஓல்டு டைப்ரைட்டர் வந்து பண்ணி காட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம தமிழ் 99 கீ பண்ண போகிறோம். சைஸ் ஓரளவு 28ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். நீங்கள் டைப்ரைட்டிங் ஆல்ரெடி முடிச்சிருந்தாலும் சரி முடிக்கலனாலும் சரி, இது நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன், ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் 99ம் ஒரு வாட்டி அடித்து பாருங்கள், ஒரு 2 நாள் அடித்து பாருங்கள். ஓல்டு டைப்ரைட்டிங்கும் அடித்து பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அதுக்கப்புறத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தேரி ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட தமிழ் டைப்ரைட்டிங்க்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த தமிழ் இப்போ இந்த தமிழ் 99 கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுறத இந்த ASDFல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆ இ உ இது டாட். ஓகேங்களா? புள்ளி வச்ச எழுத்துக்கு மெய் எழுத்துக்கு புள்ளி வைக்கிறதுக்கு. ஜீனா வந்து ஏ. அப்படியே நீங்கள் மேலே இருக்கிறத அழுத்தினீங்கன்னா Q செட்டரில் போனீங்கன்னா இங்கே மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஆ இ உ இது வந்து மேலே மெய் எழுத்துக்கு ஏ. அப்படியே மேல் செட்டில் போனீங்கன்னா Q அழுத்தினீங்கன்னா ஆ வரும். ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஐயண்ணா, ஏஎண்ணா. ஓகேங்களா? அப்படியே இந்த ஆனா ஆவண்ணா ஐயண்ணாவை அப்படியே இந்த சைடில் கொடுத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஓவண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா.
இந்த கீ செக்டாரில் அப்படியே இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற கீயை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுற கீயை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாமா இந்த உங்களை இந்த சென்டர் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கீ வந்துரும்ப்பா. ஓகேங்களா? நா, தா, பா, கா. ஓகேங்களா? இது பெஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ரோஜான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு வேர்டு சொல்கிறேன், ரோஜா. நீங்கள் ரோஜாவுக்கு ராவை அழுத்தினா போதும். இப்போ ராவை அழுத்திட்டேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ரோஜாவுக்கு ராவை அழுத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ ராவையே நம்ம ரோவாக மாற்றலாம். எப்படின்னா, ஓ சவுண்டு, ஓ ப்ளஸ் ஓ போட்டிங்கன்னா அது ரோவாக மாறிடும். ஓகேங்களா? ஓக்கி வந்து எக்ஸு, ரோ. ஓகேங்களா? ஜாக்கியை நீங்கள் ஷிஃப்ட்டு போட்டு ஈ அடிச்சிங்கன்னா ஜா. ஓகேங்களா? இப்போ ஜா வேணுமா, ரோஜாக்கு ஜா. அப்போனா ஒரு ஆவண்ணா அழுத்துனீங்கன்னா ரோஜான்னு உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஆவண்ணாவை அழுத்தினா டைரெக்டாக கால் வாங்கிக்கும். ஏஎண்ணாவை அழுத்துனீங்கன்னா ஏ சவுண்டில் வர எல்லாமே கவர் ஆகிடும். ஓனா சவுண்டு வேணும்னா ஓ பட்டன் நீங்கள் அழுத்துனீங்கன்னா போதும். இப்போ சப்போஸ் கௌதம்னு வச்சுக்கோங்க. கௌதமில் எது மெயின்? காலை வந்து அவு சேர்ந்தால் தான் கவுன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போனா ஃபஸ்ட்டு காக்கியை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஹச்னா கா. ஓகேங்களா? காக்கியை ப்ரெஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே கவ்வாக மாற்றணும்னா ஓவன்னானா இசட் கீ, கௌ. ஓகேங்களா? கௌதம் எல்லுனா தா. இம்முக்கு எப்பயுமே நம்ம டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாட்டு வச்சுட்டு மா போடுவோம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கீ அழுத்திட்டு தான் நம்ம டாட்டு வைக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி டாட்டுக்கு நம்ம பார்த்தோம், கௌதம். ஓகேங்களா? இது போல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆனா ஆவண்ணா அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகும். டைப்ரைட்டிங் ஓல்டை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த கீயையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தினைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பீடை அடித்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து தினைக்குமே வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்றோம். நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் உண்டு, ஆஃப்லைன் கிளாஸும் உண்டு. ஓகேங்களா? வேறு ஏதாவது காண்டாக்ட்ஸ் வேணும்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.